இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் 1% மேலே டவுன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 1100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. அதே நிஃப்டி 50 23,600 கிட்ட ட்ரேட் ஆகுது. நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 அரௌண்ட் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த கிராஷ்க்கான காரணம் இவருக்கு இதான் வேலை. HMPVங்கிற வைரஸ் இந்தியால டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வைரஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கும். சைனால ஸ்பைக்ல இருந்தது. இந்தியாவோட யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்தியாவில் 3 கேஸ் டிடெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸ் பெங்களூர்ல 2 கேஸும் குஜராத்ல 1 கேஸும் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது சிமிலர் டு COVID-19 மாதிரியே இருக்குதுங்கிறனால எல்லாருமே ஃபியர்ல செல் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பாருங்க. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்து ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. அதோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவை பாருங்க. அப்பதான் இது மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பணத்தை இழக்க மாட்டோம். ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க, யூடியூப்ல சொல்றாங்க அப்படின்லாம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகேனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மற்றவங்க சொல்றாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க.